ஹலோ மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். சார் என்ன ஞாபகம் இருக்கா சார்? சாரி, நம்ம NS2 போட்டதுக்கு எல்லோரும் செம்ம சப்போர்ட் கொடுத்ததுங்க. சர்ப்ரைசிங்லி எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் டைமாக என் சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து 2 lakhs வியூஸ்க்கு மேலே போயிருக்கு. ஆனால் வந்து அதில் ஒரு 90% பேர் சப்ஸ்கிரைபே பண்ணல. இந்த மாதிரியே கையை விடுறானுங்க, கடைசியில் கர்ச்சிப்படுத்தி கழிய விட்டு போயிட்டானுயா. இட்ஸ் ஆல்ரைட். இருந்தாலும் வந்து ஒரு பெரிய லெவலில் நான் 2022 5,000 சப்ஸ்கிரைபர் தொட்டேன். அண்ட் இப்போ 2024 தான் பார்த்தீங்கன்னா அந்த 7,000 சப்ஸ்கிரைபர்ஸே தொட்டிருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்காக. அண்டு அந்த முடிஞ்ச கையோட ஒரு 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக ஒரு சுச்சுவேஷன் ஆகி போச்சு. ஸோ எல்லார் மாதிரியும் வந்து லேப்ரோஸ்கோபிக் பண்ணி என்னை வந்து ஒரு 2 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கொஞ்சம் பெரிய சர்ஜரியாக போனதுனால ஒரு 1 மந்த்தாக பெட் ரெஸ்ட்டில் இருக்க வேண்டியதாக போச்சு. இப்பயும் வந்து கம்ப்ளீட்டாக தான் ரிகவர் ஆகலை. இப்போ தான் ஸ்டிச்சஸ்லாம் எடுத்து விட்டாங்க டாக்டர். அதனால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் கார் பைக்கெலாம் ஓட்டக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரிக்டாக வெயிட்டும் தூக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஹவவர் என் கார் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 மாதத்துக்கு மேலே வந்து சும்மா தான் நின்றுட்டுருக்கு. அண்ட் டயர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. வேறு எங்கள் ஸ்டேஜ் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக டயர் மாற்றுற மாதிரி தான் பிளான் நவம்பர் மாதமே. அண்ட் நவம்பர், டிசம்பரில், ஜனவரிலலாம் உங்களுக்கு தெரியும். அகெயின் ஐ வாஸ் நாட் வெல். நான் வந்து கொஞ்சம் படுத்த படிக்காத தான் நம்பியும் பார்த்துக்கிட்டு இருந்தால் எங்கனாலேயே தாங்க முடியல. நீங்கள் எப்படின்னே தாங்குனீங்க? எல்லாம் பழகிருச்சுரா. சரி, அதை முடிச்சு விட்டு வந்துட்டு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா அடுத்த ஒரு 20 நாளே திருப்பி எனக்கு இந்த அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷனு. என்னடா கடவுளே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என் சிச்சுவேஷன். உங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. அண்டு டயர் மாற்றாதனால பார்த்தீங்கன்னா டயர் ரொம்ப லோவாகிடுச்சு. நான் ஆக்சுவலாக வந்து இந்த டயர் ப்ரெஷர் மானிட்டர் பார்த்திங்கன்னா வந்து இன்ஃப்ளேட்டர் பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட கேட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நானும் ஆஃபீஸ் போகிறதுனால நிறைய பேர்கிட்ட வாங்கவும் முடியல இது. அண்டு சரி, இப்படியே வச்சுருந்தா காரை வெளியே எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. இதில் வேறு வந்து கார் சர்வீஸ் கொடுத்துருந்தேன். அவங்க என்னடான்னா பின்னாடி பம்பரில் ஸ்க்ராட்ச் போட்டு கொடுத்துக்கிறாங்க. சரி, ஸ்க்ராட்ச் போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் வண்டியை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு வரும்போது பெட்ரோல் போட்ட இடத்துல பெட்ரோலில் தண்ணி கலந்துருச்சு. ஐயோ, மீண்டுமா என்னடா இது, பேக் டு பேக் என்ன அடிக்கிறீங்க? வண்டி என்ன ஒதுரி நேகுதுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ரோ மேக்ஸ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயர் இன்ஃப்ளேட்டர். அண்ட் இதை தான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் செக் பண்ண போகிறோம். குட் திங் அவங்க ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து பைக்குக்கு, காருக்கு ரெண்டுத்துக்குமே தான் சொன்னாங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து காருக்கு தான் வந்து பெஸ்ட்டு யூசேஜ். ஏன்னா வந்து இவ்வளோ பெருசாக வந்து நீங்கள் பைக்கில் வந்து கண்டிப்பாக தூக்கின்னு போகிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஓகே சாரி கைஸ், இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக ஹீல் ஆகலை. நல்லா டக்குன்னு குனியிறது, உட்காரதெல்லாம் முடியல. அண்ட் ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு பின்னு, அதுக்கப்புறம் இந்த 2-3 வேல்வ்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சின்னதாக ஒரு ஃபியூஸும் கொடுத்துருக்காங்க. ஐயோ, ஃபியூஸ் ஃபியூஸை உடச்சிட்டாங்க. நல்லா சகணும்டா, எனக்கு நேரம் நல்லா இருக்குதுன்னு இப்போயே தெரியுது. தலை எழுத்து உண்மையிலே ஃபியூஸ் உடஞ்சிச்சு பாருங்கள். வெளியே எடுத்து காட்டலாமா? சிறப்பான நேரம்டா எனக்கு. ஐயோ, கை கீச்சிட போது. ஆரம்பிக்கும் போதே வந்து பலியோடு ஆரம்பிக்கிறேன். சரி, இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இந்த பின் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட் பால், ஃபுட்பால்லாம் வந்து நீங்கள் ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு அந்த அதர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. என் கார் ஏன் ஓடிட்டுருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரே காரணம் தான், பெட்ரோலில் தண்ணி கலந்துருச்சு. இப்போ அது சர்வீஸ் சென்டர் எடுத்துன்னு போயிட்டு ஃபியூல் டங்கை கைட்டி அந்த மொத்த பெட்ரோலையும் அன்லெட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபியூல் இன்ஜெக்டரை கைட்டி அதை சர்வீஸ் பண்ண மாட்டேன்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேக் டு நார்மல் ஆகும். இப்போ அது எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு கடுப்பாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நான் கார் ஓட்ட வேற முடியாதுன்றனால எனக்கு என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக டாட்டா கம்பெனிலேயே கொடுக்குற ஒரு இன்ஃப்ளேட்டரை வந்து யூஸ் பண்ணேன். அந்த இன்ஃப்ளேட்டர் வாஸ் ரியலி குட். ஓகே, இது பார்த்திங்கன்னா இந்த ஆக்ரோ, இதோட காஸ்ட் வந்து நான் வாங்கும்போது வந்து 2,000 rupees. சத்தியமாக இது ஒர்த்தாக இல்லைன்னு எனக்கு தெரில. நான் ஒரு ஹரிபரியில் தான் இதை வாங்கியிருக்கேன். லெட்ஸ் see how it works. அண்ட் மேபி நான் வந்து இப்போ இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 or 6 months கழிச்சு திருப்பி இது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து டீட்டெயில்டு ரிவ்யூவாக அதில் போடுறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா நாபு பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் ஃபெசிலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த நாப் கொடுத்துருக்காங்க. அண்ட் திங்க் திஸ் ஒன் இஸ் ரியலி குட் திங். ஏன்னா வந்து இந்த நாப் இல்லைனா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு லைட்டுக்கான ஒரு ஃபெசிலிட்டி. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு டிஜிட்டல் மீட்டர். இதில் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறது, ரீசெட் பண்ணுறது, அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டியூ லெட்ஸ் ஃபில் இட். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப பெயினோ? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்பி கனெக்டிவிட்டி மாதிரி கொடுக்காதனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பைக்ஸில் வந்து யூஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு மேட்ரு தான். ஏன்னா வந்து பைக்ஸில் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா யூஎஸ்பி கனெக்டிவிட்டி தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 12 வோல்ட் சாக்கெட்டு தனியாக வந்து கொடுக்குறதில்ல. ஓகே, டிஜிட்டல் இது கனெக்டிவிட்டி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் எரியும். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மிஷினை ஆன் பண்ணுறதுக்கு. அண்ட் இது ரீசெட் பண்ணுறது. இது வந்து ப்ரெஷர் மானிட்டர் மாதிரி எவ்வளோ பிஎஸ்ஐ நீங்கள் வந்து மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு இதில் கேஜியில் இருக்குது. ஓகே, டக்குன்னு ஒரு மேனுவல் எடுத்து பார்த்துருவோம். ஏன்னா இதில் வந்து கேஜியில் இருக்குது, நம்மளுக்கு பிஎஸ்ஐயில் வேணும். ஸோ இதுதான் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவலில் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே 6% ப்ரெஸ் பட்டனா உங்களுக்கு வந்து யூனிட் மாறும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, 6 பட்டன் வச்சோன்னா பிஎஸ்ஐக்கு மாறிடுச்சு எனக்கு. இப்போ பிஎஸ்ஐக்கு மாறின உடனே லெட்ஸ் ஃபில்டர். ஓகே கைஸ், ஹவர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டில் வந்து ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நார்மல் எல்இடி ஒயிட் லைட் எரியுது. அண்ட் திருப்பி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெட்டு மாதிரி இருக்கும். அண்ட் அகைன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளிக்கர் ஆகுது. இந்த ரெட் கலர் லைட்டாக அப்படியே ஃப்ளிக்கர் ஆகுது. திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்களா. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹைவேலலாம் ரன்னிங்கில் இருக்கீங்க. ஹைவே டைமில் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வண்டி நின்றுச்சு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இருட்டாக இருக்கிற ஸ்பாட்டில் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நார்மலாக நல்லா இப்படி உள்ளே போட்டு ஓகே லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிஎஸ்ஐ பார்த்திங்கன்னா நான் வந்து நான் 30 பிஎஸ்ஐ வைக்கிறேன், ஆன் பண்ணுறேன். இதில் வந்து 4, 5 மாறுது. இல்லை 3 hours later. Can you move it along? I'm all out of time cards. ஓகே, கரெக்டாக 30 ரீச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நின்றுச்சு. தட்ஸ் அ குட் திங். ஆட்டோமேட்டிக்காக நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறேன். அண்டு இது பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி தான் நம்ம போட்டிருப்போம். 3 மினிட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ். சாரி கைஸ், இங்கே இருக்கலாக்குது டக்குன்னு உட்காந்து இருந்தவொடனே. ஓகே, 3 நிமிஷம் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஹீட்டும் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு நாமினல் ஹீட் இருக்குது. ஹவர் நான் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நான் எப்படியும் வந்து திருப்பி வண்டி எடுக்கிறதுக்கு இன்னும் 2 வாரம் ஆகும் அப்படின்றனால இது உள்ளே செம்ம ஹீட் ஆகிட்டு இருக்குது. நைஸ். ஓகே, இந்த இடத்துல வந்து எதையும் இதில் கசக்காதீங்க மடக்காதீங்க எல்லாம் போட்டிருக்காங்க.
அண்ட் எப்படி நான் இன்னும் 2-3 வாரம் இந்த வண்டியை எடுக்கிறதுக்கு அப்படின்றதுனால என்னோடய எல்லா டயருமே நான் வந்து இதில் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். எவ்வளோ ஹீட் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். ஸோ 34 இருக்குன்னு அவங்களே காட்டுது. ஸோ ஐ திங்க் நான் இந்த இதில் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, இது ஒரு நல்ல விஷயம். நம்ம வந்து இதை போடும் போதே வந்து டயரோட ப்ரெஷர் என்ன இருக்குன்னு இது காட்டுது. அதுவும் ஒரு சூப்பரான அட்வான்டேஜ். இப்போ அந்த சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ என் வண்டிக்கு ஒரு மாதிரி கதறது உங்களுக்கு தெரியுதா? அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி லைட்டாக கலந்துடுச்சு பெட்ரோலில். அது எந்த அளவுக்கு கலந்துடுச்சுன்னு தெரில. இன்னுமே வந்து சிவியர் நாக்கிங் இருக்குது வண்டியில். ஸோ இட்ஸ் வெரி ஆப்வியஸ். நம்ம வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் க்ளீன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நல்லாவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எல்லா டயர்லையுமே காற்று ஓரளவுக்கு அதிகமாக தான் இருக்குதுன்னு தோணுது. அதனால் ஐ திங்க் வில் வைண்ட் ஆஃப் ஆஸ் ஆஃப் நோ. ஓகேங்க. ஸோ இந்த ஆக்ரோ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அண்டு இதில் வந்து என்னால் வந்து ஒரு கொஞ்சம் 30-35 வரைக்கும் என்னால் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஏர் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ண 150 PSI வரைக்கும் இவங்களால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஆக்ரோ பார்த்திங்கன்னா வந்து இதுதான் என் சைஸு. ஓரளவுக்கு சைஸ் இருக்குது. நீங்கள் காருக்குள்ளே எப்போவுமே காம்பேக்டாக இதை வந்து ப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். 1500 தான் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். என்னடா 500 என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ் 500 இது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஏன்னா வந்து இந்த பில் குவாலிட்டிஸ் அப்படி ஒரு பயங்கரமான பில் குவாலிட்டிலாம் ஒன்றும் கிடையாது 2000 கொடுத்து வாங்குற அளவுக்கு. அண்ட் ஹவவர் இட்ஸ் நைஸ், நல்லா கொடுத்துருக்காங்க. பேக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இது வந்து மல்டிபர்பஸ் மாதிரி. அப்புறம் இந்த நாப்ஸ் நாபு இல்லைனா வந்து அந்த 12 volt சாக்கெட்டுக்கு பதிலாக நீங்கள் ஒரு USB கனெக்டிவிட்டி மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா கூட மேபி பைக்ஸுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஃபெசிலிட்டியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இதை பற்றினா உங்களோட கருத்து வேறு யாராவது யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோஸ் வந்து கூட சீக்கிரமே அப்படியே எல்லாமே வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான், எனக்கு முடியல. பட் சீக்கிரமே ஒரு நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் ஹோப்ஃபுல்லி. ஓகே, அப்புறம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் அப்பப்போ லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. திருப்பியும் இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை, டேக் கேர். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.